Hello everyone, N.NAVEEN Kumar. In this video, we will talk about this master bedroom bathroom. In the bathroom, we will complete tiles fix no grouting no balance work counter granite அதுக்கு கீழ கடப்பாக்கல் போட்டுருக்கும் இந்த டைல்ஸ்ல 2/4 பாத்தீங்கன்னா நம்ம அதில ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் அந்த பெட்ரூமோட பாத்ரூம் இந்த பெட்ரூம்ல 3 BHK இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் தான் பட் என்னன்னா லிவிங் ரூமுக்கும் அந்த பெட்ரூமுக்கும் பாத்தீங்கன்னா 2 வே பாத்தீங்கன்னா இருந்தது பட் என்னன்னா நம்ம அங்க பூஜை யூனிட் பண்ணதுனால ரெண்டுமே அட்டாச்டு பாத்ரூம்ன்றது வந்துருது இதான் பாத்தீங்கன்னா பாத்ரூம் இந்த பாத்ரூம்ல நம்ம 2/1 டைல்ஸ் இதில ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் பேசிக்கா வர்றது தான் இது இப்போ வர அட்வான்ஸ்டு டைல்ஸ் மாடல்லாம் பாத்தீங்கன்னா இதில ஃபிக்ஸ் பண்ணல அந்த பாத்ரூம்ல plain tiles 2/4 இதில ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அதில ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இதில 2/1 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகே நீங்க பேக் சைடுல பாத்தீங்கனாலே தெரியும் கீழ டார்க்கா இருக்கும் சென்டர்ல ஹைலைட் டாப்ல பாத்தீங்கன்னா லைட் கலர் நீங்க கம்மியான பட்ஜெட்ல போறீங்கனா இந்த மாதிரி டைல்ஸ் நீங்க चूஸ் பண்ணி போட்டுக்கலாம் பட் ஏனா இதில இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க டைல்ஸ் ஜாயின்ட்ஸ் அதிகமா இருக்கும் ஸ்பேசர் ஜாயிண்ட் இதில யூஸ் பண்ண முடியாது ரொம்ப பழைய மாடல் மாதிரி இருக்கும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இதே மாதிரி தான் பில்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒட்டி கொடுக்கறாங்க அந்த மாதிரி பண்றதோட 2/4 போனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல கம்மியான பட்ஜெட் வேற வழி இல்ல அப்படினா இந்த மாதிரி டைல்ஸ் போட்டுக்கலாம் எப்படி போட்டுருக்கேன் அப்படினு காமிக்கிறேன் பாருங்க ஆக்சுவலா ஃப்ளோர் இப்போதான் போட்டு முடிச்சாங்க அந்த ஃப்ளோர் பாக்கும்போது இப்படி இருக்கும் நான் நிறைய வீடியோல சொல்லி இருப்பேன் ஆக்சுவலா இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கு இல்லையா நான் உள்ள போய் காமிக்கிறேன் ஆக்சுவலா போட்ட உடனே ஏற கூடாது பட் என்னன்னா சென்டரா காலை வச்சு வேணா ஏறலாம் ஆக்சுவலா இந்த மாதிரி டைல்ஸ் போடும்போது என்னன்னா ஸ்பேசர் ஜாயிண்ட் போடும்போது இதோட கிரைன்ஸ்ன்றது கண்டினியூட்டி இருந்தது அப்படினா பிரேக் கொடுக்குற மாதிரி ஆயிடும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இது பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி கிரைன்ஸ்லாம் இருந்ததுனா உங்களுக்கு அதோட ஸ்பேசர் ஜாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது அதுக்காக தான் ஸ்பேசர் ஜாயிண்ட் இல்லாம ஃபுல்லா ப்ளைனா போடுறது ஏனா நிறைய வீடியோல சொல்லி இருப்பேன் ஸ்பேசர் ஜாயிண்ட்ன்றது பாத்ரூமுக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஓவரால் வியூ காமிக்கிறேன் பாருங்க இங்க ஜன்னல் வந்துரும் ஆக்சுவலா இது 3rd ஃப்ளோர்ன்றதனால லாங் வியூ பாக்கும்போது வெளிச்சம்ன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும் இதுக்கு கீழ ஒரு 3 டைல்ஸ் போட்டு ஒரு 2 inches பீஸ் பாத்தீங்கன்னா கீழ போட்டுருப்பாங்க கம்ப்ளீட்டாவே கீழ டார்க்கா இருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஹைலைட்டர்னா இந்த மல்டி டிசைன்லாம் சொல்லுவாங்க அதுதான் ஹைலைட்டர் ஆக்சுவலா இன்னும் கிரவுட்டிங்லாம் பண்ணல கிரவுட்டிங்லாம் பண்ணோம் அப்படினா ஃபினிஷிங் வைஸ் பாத்தீங்கன்னா பெட்டர் ஃபீல்ன்றது கிடைக்கும் அதுல இந்த சைடுல பாத்தீங்கன்னா கடப்பாக்கல் போட்டுருக்கோம் இதுக்கு மேல கிரானைட் போட்டு பவுல்ல பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் இதுல ஃபிக்ஸ் பண்ணிரோம் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பில்லர் காக் அப்படினா டேப் பண்றது இதுல வந்துரும் கீழ பாத்தீங்கன்னா பிளம்பிங்கோட அவுட்புட் லைன் கீழ கொடுத்திருக்கும் வாஷ் பேஷனோட அந்த வீவ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த டைல்ஸ்ல நான் இந்த சைடு காமிக்கிறேன் இந்த டைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதோட brick டிசைன் இருக்கு இல்லையா இது பாத்தீங்கன்னா நீங்க கிட்ட வச்சு ஒட்டனா மட்டும் தான் இதோட கால்குலேஷன்ன்றது ஒண்ணாவே வரும் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஸ்பேசர் அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படினா இது பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடும் அதனால தான் பாத்தீங்கன்னா சில டைல்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்பேசர்ன்றது யூஸ் பண்ண முடியும் சில இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது சில பேருங்க யோசிக்கலாம் கீழ டார்க்குக்கு மேல ஒயிட்க்கு ஸ்பேசர் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுக்காம இருக்கலாமே அப்படின்ட்டு பட் என்னன்னா அதோட ஸ்ட்ரைட் ஜாயிண்ட்ன்றது உங்களுக்கு நேரா வராது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது கீழ டைல்ஸ் என்ன சைஸ் வருதோ அதே டைல்ஸ் தான் மேலேயும் வரும் ஸ்ப்ளிட் பண்ணி வரும்போது உங்களுக்கு
அந்த ஜாயிண்ட்டோட கண்டினியூட்டின்றது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாது. உங்களுக்கு இங்கே க்ளீனாக வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோமோ, நெக்ஸ்ட்டு இந்த சைடும் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது ரினோவேஷன் அன்றனால வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்டில் ஒன்று தான் கொடுப்போம். பட் என்னென்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வழியாக வந்து பவர் இங்கே வரும். அதனால நம்ம 2 கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகிடும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இருக்கிற ப்ளம்பிங் லைன், எலக்ட்ரிக்கல் லைன்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து தான் இந்த கீசருக்கே வந்து பார்த்திங்கன்னா லைனே வந்து போகுது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இவங்க வந்து ஆக்சஸ் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இங்கே ஒரு டேங்க் போடுற மாதிரி தான் அதோட ப்ரொவிஷன், அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த ஒரு ஷவர், அதுக்கப்புறம் மிக்சர். முடிஞ்ச வரைக்கும் மிக்சர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்பவுட்டு, டைவர்ட்டர் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு டேப் ஃபிட்டிங் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் ஃபாசிட்டுக்கு வந்து அந்த சைடு இதுவும் ஹெல்த் ஃபாசிட், அதுவும் ஹெல்த் ஃபாசிட்டாக கூட நம்ம 2த்தையும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ஃப்ளோர் டைலோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃப்ளோரில் வந்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2x2 நம்ம டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா. ஜாயிண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஜாயிண்ட்ஸ்ன்றது வந்து வரும். இதுவே வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டைல்ஸ் வந்து போட்டுக்கங்க, பெரிய டைல்ஸ் வந்து போட்டுக்கங்க, 2x4 அந்த இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து பட்ஜெட்டில் வந்து பண்ணுறதுனால, அதனால வந்து கம்மியான பட்ஜெட்டுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் வந்து அதோட உங்களுக்கு பெட்டர் ஃபீல்ன்றது வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம ஸ்பேசர் ஜாயிண்ட் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து ஆப்போசிட் கலர்லாம் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து பண்ணணும். ஒரு 6 month ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆசிட் வாஷ் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஹார்பிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி க்ரௌட்டிங் வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட்டிங்கே வந்து ப்ராப்பராக வந்து போட்டிருக்க மாட்டாங்க. கீழே லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது வந்து வரும். அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 2x4 வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் 1x1 வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 2 mm ஸ்பேசர் ஜாயிண்ட், 2 mm ஸ்பேசர் வச்சு நீங்கள் டைல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ளோர்ன்றது வந்து 100% இருக்கணும். வால் வந்து நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ, இப்போ இதே கான்செப்ட் தான் வந்து நான் வரேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வால் எதுவுமே போடலை. ஏன்னா இதோட சென்டரில் இருக்கிற ஹைலைட்டர் டிசைன் வந்து அடிப்படும்ன்றதுக்காக நம்ம ஸ்பேசர் ஜாயிண்ட் வந்து எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவுமே வந்து நம்ம மென்ஷனும் பண்ணல. இந்த இதில் வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட் வந்து வராது அப்படின்ட்டு கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸே வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். ஏன்னா அவங்க டைல்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணும்போதே சொல்லிவிட்டு அந்த ஸ்பேசர் ஜாயிண்ட்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இதில் அப்படின்ட்டு. பட் ஏன்னா ஃப்ளோர்லன்றது வந்து 100% போடணும். நீங்கள் எந்த பாத்ரூம் ரெனோவேஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட மேக்ஸிமம் வந்து ஸ்பேசர் தான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 2 mm வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழே டார்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஏதாவது அழுக்குப்பட்டதுன்னா டக்குன்னு வந்து தெரியாது. இப்போ இதுவே வந்து கீழே வந்து ஒயிட் போட்டு மேலே கூட டார்க் வந்து போடலாம். பட் என்னென்னா இதோட கான்செப்ட் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது நான் அந்த டிஸ்பிளேயில் வந்து ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து இருந்தது. அதில் ஆக்சுவலாக வந்து இதோட ஹைலைட்ன்றது வந்து ரேண்டமாக இருக்கும். பட் என்னென்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணது. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரே நாளில் வந்து பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து நிறைய வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஹைலைட்டர் வந்து இங்கே ஷவர் கிட்டே கொடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் க்ளாசிட்டுக்கு பின்னாடி வந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பிளான் பண்ணோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் ஏன்னா கிளைண்ட்டு வந்து இதான் விரும்புகிறாங்க. அதனால தான் வந்து இதே மாதிரி தான் வந்து போடுற மாதிரி வந்தது இதில்.
ஓவரால் லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோவும் வந்து தெரியும். இன்னும் ஃபைனலாக வந்து முடிக்கும்போது இந்த சானிட்டரி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நான் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா கீழே டார்க்கு, சென்டரில் வந்து ஹைலைட்டர், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். பட் என்னென்னா இதுவே வந்து 2x1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி டைல்ஸ்ன்றது கூட ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பேஸர் ஜாயின்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஹைலைட்டர் நிறைய டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் 2x4 வந்து போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்கும் குவாலிட்டி வைஸ். அதுக்கப்புறம் வந்து இதோட க்ளாஸி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செராமிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்ரிஃபைடில் வந்து உங்களுக்கு வரும். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்ன்றது வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா செராமிக்ன்றது வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லீக் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செராமிக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் லோ குவாலிட்டியான டைல்ஸ். நீங்கள் விட்ரிஃபைட் டைல்ஸ்லாம் வந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்லாம் வந்து இருக்கும். டைல்ஸோட திக்னஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனி ஏதாவது வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்படின்னா அதோட சர்ஃபேஸில் வந்து ஊற்றுனீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து போகாது. பட் என்னென்னா இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு தான் இந்த டைல்ஸே வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். அதனால பட்ஜெட்ன்றது வந்து அதிகமாக டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து எதுக்காக வருது அப்படின்னா டைல்ஸோட ஃபிக்ஸிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதோட டைல்ஸோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் இதோட காஸ்ட்ன்றது வந்து கம்மியாகுது. அதே மாதிரி இந்த சின்ன டைல்ஸ்ன்றதுனால ஃபிக்ஸிங்கோட அந்த லேயிங் சார்ஜஸ்லாம் வந்து கம்மியாகும். அந்த 2x4 வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் சார்ஜஸும் வந்து அதிகமாக இருக்கும், வேஸ்டேஜும் அதிகமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா டைல்ஸ் வந்து பெரிய பெரிய டைல்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் என்னென்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2x4 தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஃபீல்ன்றது வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமோட வீடியோ எடுத்து போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள்.